புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு தங்களிடம் ஆலோசனை பெற வேண்டும். சர்வதேச ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் செங்குட்டுவன் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு வழங்கி தமிழ்நாட்டிலேயே அதிகமான ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது புதுக்கோட்டை மாவட்டமாகும். மேலும் பல்வேறு இடங்களில் நடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை விட புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிக அளவு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதால் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஏற்படும் குளறுபடிகளை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை குறித்து தங்களை போன்ற ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர்கள் மற்றும் ஆர்வலர்களிடம் மாவட்ட நிர்வாகம் ஆலோசனை பெற வேண்டும் எனவும், இதுவரை 1000 ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு வர்ணனையாளர்களாக இருந்த தன்னை கௌரவம் செய்ய வேண்டும் எனவும் மனு வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சர்வதேச ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் செங்குட்டுவன், இலங்கை நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் வர்ணனையாளராக பணியாற்றிய தனக்கு மிகப்பெரிய விருது வழங்கப்பட்டதாகவும், தமிழக அரசும் அதுபோல் வழங்க வேண்டும் எனவும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாட்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்ற தச்சன்குறிச்சி ஜல்லிக்கட்டு அத்துமீறல்கள் அதிக அளவில் இருந்ததாகவும், தன்னுடைய பேச்சை யாரும் கேட்கவில்லை எனவும், பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விவரங்கள் மற்றும் போட்டி நடத்துவது தொடர்பாக இனிவரும் காலங்களில் அவது மாவட்ட நிர்வாகம் தன்னை போன்றவர்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் என தெரிவித்தார் செங்குட்டுவன். ஆர்வலர்கிட்ட கோரிக்கை வைத்து அந்த குறைகளை கேட்டால் அது எப்படி இப்படி நடத்தலாம்னு சொல்லுவோம். அந்த குறைகள் அந்த மாதிரி ஒரு மீட்டிங்கே நம்ம அரசு அலுவலர்கள் போடுறதில்ல. அது போட்ட அப்படின்னா ஜல்லிக்கட்டில் குளறுபடிகள் நடக்காது. அது நாங்கள் ஒரு ஆலோசனை பண்ணுவோம்ல, ஆலோசனை வழங்குவோம்ல, அதை கேட்கணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மனுவை கொடுத்துருந்தா ஒரு ஆலோசனைக்கு வந்திருப்பாங்க. ஜல்லிக்கட்டு முடிஞ்சதுக்கப்புறம் முதல் ஜல்லிக்கட்டு முடிஞ்சிருக்கு, இனி வரக்கூடிய ஜல்லிக்கட்டில் ஆலோசனை இல்லை. முதல் ஜல்லிக்கட்டு நல்லபடியாக நடக்கும்னு பார்த்தோம். கொஞ்சம் குளறுபடிகள் இருக்குது. இது இனிமேலாச்சும் முன்னாடி நம்ம ஆலோசனை வழங்குவோம், ஆலோசனை எங்கள்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஏன்னா அப்படி நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. யாருமே நல்லபடியாக நடக்கணும், யாருக்கும் பாதுகாப்போடு நடக்கணும். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு பையன் போய் டாடா ஏசியில் மோதி அந்த பையனுக்கு வந்து அடிபட்டு எலும்பெல்லாம் உடஞ்சி ஆஸ்பத்திரியில் சிகிச்சையில் இருக்காப்புல. அந்த டாடா ஏசி வந்து கீழே வந்து மாட்டிக்கிச்சு. நான் அப்போயே சொன்னேன், அந்த டாடா ஏசி வந்து ஃபஸ்ட்டே மாற்றுங்க, பெரிய வண்டி பிக்கப் கொண்டு வாங்க. காலையில் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், எதுவுமே கேட்கல. யாருமே கொஞ்சம் கேட்கணும்னு நினைக்கிறேன். தேர்தலுக்காக இப்போ ஜல்லிக்கட்டுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு கோரிக்கை இல்லை. ஜல்லிக்கட்டு இதுவும் தான் கோரிக்கை வச்சுருக்கேன். அன்றைக்கே நான் உங்களுக்கு பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால ஜல்லிக்கட்டு வந்து நிறுத்திடாமல் தடை பண்ணிடாமல் மே மாதம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அன்றைக்கே நம்ம சொன்னோம். இன்றைக்கி நான் அதை சொல்லிடுறேன். செங்குட்டுவன், சர்வதேச ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர், தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் சங்க தலைவர்.